சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். சக்ஸஸ் வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே கூட நிற்க போகிறாங்க, புகழ்ந்து பேச போகிறாங்க. உங்களை பார்த்து வந்து ஐயோ ஃபெயிலியர் ஆகிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பிட்டினஸ் காட்டும். இந்த விஷயத்த நீங்கள் எப்படி எடுப்பீங்க? அவங்களுக்கு ஏதாவது சொல்ல நீங்கள் விரும்புகிறீங்களா? நான் வந்து என் வேலையை பார்த்துக்கிட்டு என் வழியில் போயிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை எப்படி அணுகுவீங்க? இந்த ஸ்கிரிப்டில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அதை பார்ப்பீங்க? அந்த கதை கேட்டதும் முதல்ல வந்து என்னோடய தோற்றத்துக்கு அந்த கதாபாத்திரம் இன்னும் ஜோடிக்குமா. நான் அந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நம்புகிறேன்ப்பா, இது ஓகே, இப்படி இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. நிறைய நேரத்தில் என்ன நடக்குன்னா, இந்த அந்தகன் டைம்லேயே வந்துட்டு நிறைய டாக் ஆஃப் தி டவுன் போஸ்டர்ஸ் வந்துருச்சுப்பா. இந்த மாதிரியான ட்ரால்ஸ் அண்ட் இந்த மாதிரியான கமெண்ட்ஸை என்கேஜாக இருந்தது இல்லை, அதை நீங்கள் எப்படி அது ஹெல்த்தியான விஷயம் நான் நினைக்கிறேன். பேசிக்காக வந்து என்னோடய வீடியோஸ் வந்தாலோ இல்லாட்டி ஏதாவது கண்டென்ட் வந்தாலும் கீழே வந்து பார்க்கும்போது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. டாப் ஸ்டார் பிரசாந்த் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார், எனக்கு இது ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்திருக்கு. எப்படி இந்த டைட்டில் உங்களுக்கு வந்துச்சு? தென் அதுக்கான டிஸ்கஷன்லாம் எப்படி போச்சு? இது நான் வச்ச டைட்டில் இல்லை, இது வந்து. வணக்கம் சார். வணக்கம் ராகுல், எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன். இப்போது அந்தகன் பொதுவாக வந்துட்டு ஒரு டைம் பீரியட் இருக்கும் சார், நிறைய ரீமேக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே இருந்துகிட்டு இருந்தது. பட் இப்போது இந்த கோவிட் இந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே போய் படம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் அந்த இது ஒன்று ரீமேக் பண்ணலாம், இது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஹோப், அந்த விஷயங்கள் எப்படி சார்? அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க சினி நேயர்களுக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல படம் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ஸ்கிரிப்டும் ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப நல்லா இருந்தால் கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க. ஸோ இந்த படம் நாங்கள் செலக்ட் பண்ண காரணமே ஸ்கிரிப்ட் வந்து இட்ஸ் வெரி இன்டெலிஜென்ட் ஸ்கிரிப்ட். சேம் டைம் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அருமையான ஸ்க்ரீன் பிளே. அதனால் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான படம், ஒரு டிஃப்ரெண்டான படமே எதிர்பார்ப்போம் இல்லையா, என்ன ஏதோ ஒன்று இருக்குப்பான்னு சொல்லிட்டு. அது இந்த படத்தில் இருக்குது. என்னென்ன டிஃப்ரென்சஸ் நம்ம பார்க்கலாம் அந்ததுக்கும் அந்தகனுக்கும்? அது நீங்கள் படம் பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இன்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட்ஸ் நீங்கள் பார்க்காதது இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு க்யூரியாசிட்டியை ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லலாம்ல? நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கு இப்படியா? ஓகே, பார்க்கும்போது இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்புட்ஸ் என்னென்ன சார் இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஒரு ஆக்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு பியானிஸ்ட், இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் வந்து ஒரு பியானோ பிளேயரை வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக கிடைக்கல. ஒரு 2 படத்தில் வந்து இந்த பியானோ வாசிக்கிற மாதிரி 2 ஷார்ட் ஒன்று இருந்தது தவிர்த்து ஒரு ஃபுல் ஃப்ளஷ் பியானோ பிளேயராக வந்து எனக்கு இது வரைக்கும் அமையலை. இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகே. ஸோ என்னோட அந்த சின்ன வயசு இந்த பியானோ கற்றுக்கிட்ட டேலண்ட்டில் வந்து இங்கே எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருந்தது. ஓகே. இன்னொன்று வந்து இந்த படத்தை வந்து எனக்கு பார்வை இருக்கா இல்லையா, அப்போது எப்படி இந்த கேரக்டர் வந்து டோட்டலாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நடிக்கிறதுக்கும் அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் அமைஞ்சது. ஓகே சார், இப்போ எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, அந்த ஸ்டார் காஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு இப்போ கார்த்தி சார் இருக்கார், சிம்ரன் மேம் இருக்காங்க. சிம்ரன் மேம் கூட உங்களோட பேர் பேசப்பட்டிருக்கு. சிம்ரன் மேம், கார்த்தி சார், சமுத்திரக்கனி சார், இந்த பக்கம் யோகி பாபு, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட். என்னென்ன விஷயங்கள்லாம் நாஸ்டாலஜிக்காக நீங்கள் பேசிப்பீங்க அங்கே செட்டில்? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்டெல்லர் ஸ்டார் காஸ்ட்னு சொல்லலாம். அழகாக சொன்னீங்க. நம்ம கார்த்திக் சார் அண்ட் அவரை வந்து திரும்பி ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்க்கும்போது அவர் வரும்போதே வந்து ஒரு பண்டில் ஆஃப் எனர்ஜி. அதாவது வரும்போது அந்த என்டையர் இடமே அப்படியே ஒரு டோட்டல் எலக்ட்ரிசிட்டி அடித்த மாதிரி ஒரு பயங்கரமாக இருக்கும். அண்ட் அந்த பர்சன் அவர் அந்த கெமிஸ்ட்ரி பிரிங்ஸ் இந்த ஃப்ரெண்டு கேமரா நிற்கும்போது ஆஹா, நாங்களாம் வந்து அப்படியே அவர் கூட நடித்தாலும் நாங்கள் வந்து அவரை பார்க்கும்போது ஓகே, என்ன நடக்குன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும்போது அவர் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சு நம்ம வந்து அவர் பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இது அப்படியே ஒரு இது வேகம் வரும். அந்த அவர் நடிக்கும்போது ஓ மை காட், ஓகே நம்ம பெட்டராக பண்ணணும், அட்லீஸ்ட் ஈக்குவலாக பண்ணணும். நான் அவரை பெட்டர் பண்ண முடியாது, பட் ஈக்குவலாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட வெரி நைஸ் ஹெல்த்தி ஒரு அட்மாஸ்பியர் இருந்தது. அண்ட் அவர் அது மட்டும் இல்லாமல் ஹீ ஷேர்ட் அ லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு நான் கற்றுக்கிட்டு இருந்தேன் டெய்லி. ஸோ ஒரு பக்கம் கார்த்திக் சார், இன்னொரு பக்கம் வந்து சிம்ரன், பிரியானந்த், அப்புறம் சமுத்திரக்கனி சார், யோகி பாபு, ஊர்வசி மேடம், கே.எஸ். ரவிக்குமார் சார்,
வனிதா, பெசநகர் ரவி, மோகன் வைத்தியா, லீலா சாம்சன், மனோபாலா சார், இது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ இன்னும் லக்ஷ்மி பிரதீபன், பெசநகர் ரவி, ஏராளமான ஸ்டார்ஸ் இல்லை. எல்லாமே ஒரு சின்ன கேரக்டர் இருந்தால் கூட அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டார்ஸ்ன்னு போட்டு இதை வந்து மக்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர்கள் பட் இன் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர். இந்த கேரக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வில் கெட் அந்த மூவி வில் கெட் இன்ட்ரோட் இன்டு தி மூவி. ஸோ அந்த நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்த படத்தில். ஓகே. அண்ட் ஒரு பக்கம் ஆர்டிஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது இப்போ இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம ரவியாதா சார் கேமரா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன்ங்க அவர். வி ஹேவ் பட்டுக்குடி பிரபா சார் ஃபார் டைலாக்ஸ். அதுக்கப்புறம் வி ஹேவ் மிஸ்டர் லக்ஷ்மி நாராயண் சார் ஃபார் சவுண்ட். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த தொழில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் அண்ட் பெஸ்ட் டெக்னீஷியன் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வி ஹேவ் சந்தோஷ் நாராயண் ஃபார் மியூசிக், வி ஹேவ் மிஸ்டர் சதீஸ்வரியா ஃபார் எடிட்டிங், தென் வி ஹேவ் மிஸ்டர் செந்தில் ராகவன் ஃபார் ஆர்ட். ஸோ டீமே வந்து ஒரு ஜாம் பேக்டாக சம்திங் வெரி ஒரு இந்த படம் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்பா he has worked hard as a director and producer. அண்ட் இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் நான் அந்த படத்தை பார்க்கும்போதும் we have done a best. எங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ we have given. இன்ஃபேக்ட் வந்து அதுக்கு ஒரு உதாரணம் வந்து இப்போ இந்த அந்தகன் ஆந்தம் சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணியிருந்தோம். அது ஒரு பக்கம் வந்து மிஸ்டர் பிரபுதேவா, இந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் டான்ஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் அவர் ஹீரோ ப்ளஸ் டான்ஸ் மாஸ்டர். அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து அந்த விஷுவலைஸ் அண்ட் கன்செப்ஷனலைஸ் பண்ணி அது கூட வந்து சாண்டி மாஸ்டர் வந்து அந்த சாங்க்கு வந்து கொரியோகிராஃபி பண்ணி இந்த பக்கம் வந்து ஓகே சாங் வோக்கல் யாருன்னா ராக் ஸ்டார் அனிருத் அவருடைய வாய்ஸு, அப்புறம் வந்து விஜய் சேதுபதி சார் அவருடைய வாய்ஸு. ஸோ இது மாதிரி ஒரு சாங்க்குள்ளே எத்தனை ஸ்டார்ஸ். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே ஆடியன்ஸ் போய் சேரும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறது அந்த மாதிரி என்ன ஒரு ப்ரொடியூசராக அவரால் முடியுமோ ஒரு டேரக்டரில் முடியுமோ அப்போ அது பண்ணியிருக்காரு. ஓகே. அண்ட் வந்து ரீச் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஹுக் ஸ்டெப்லாம் வந்துருக்கு. இப்போ வந்து நான் இப்போ ஸ்லோவாக அப்படி ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. பார்க்கவே இட்ஸ் ஃபீல்ஸ் நைஸ். சார் இப்போது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இப்போ இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கீங்க, ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் இந்தந்த விஷயங்கள், ஏன்னா ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே ஒவ்வொரு ஸ்கிரிப்டை ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை எப்படி அணுகுவீங்க, இந்த ஸ்கிரிப்டில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அதை பார்ப்பீங்க? அந்த கதை கேட்டதும் முதல்ல வந்து என்னோடய தோற்றத்துக்கு அந்த கதாபாத்திரம் இன்னும் ஜோடிக்குமா, ரெண்டு பேர் அதாவது நான் அந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நம்புகிறேன்ப்பா, ஓகே நம்பிக்கை யூ கேன் ஓகே ட்ரஸ்ட் இது, ஓகே இப்படி இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. நிறைய நேரத்தில் என்ன நடக்கும்னா அந்த கேரக்டர் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஆக்டர்ஸ் வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்களால் அது வந்து ரிலேட்டே பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த கதாபாத்திரம் வந்து என்ன வந்து நான் வச்சு நான் அதை பொர்ட்ரே பண்ணும்போது ஆடியன்ஸ் அதை நம்புவாங்களா, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வந்து பார்வையாக இருக்கும். ஓகே. ரெண்டாவது பார்வை வந்து அந்த கதை நல்லா இருக்கா, அந்த ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கா, இது மூணு தான் ஃபஸ்ட் நான் பார்ப்பேன். ஓகே சார். இப்போது உங்கள் படங்கள் நான் பொதுவாக நிறைய படங்கள் பார்க்கும்போது அதில் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, நம்மளை சுற்றி கதை போகணும் அப்படின்ற அந்த ஒரு அவசியம் இல்லை. அப்புறம் வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே பேசப்படுது. நீங்கள் எதுவும் அதில் தலையிடவே மாட்டிங்களா சார்? இல்லை, அதனோட வேல்யூவும் கிடையாது. நான் வந்து கதை கேட்டோடனே இந்த கதை ஜனங்கள் பார்த்தாங்கன்னா அதை ரசிப்பாங்களா ரசிக்க மாட்டாங்களா, அவ்வளோதான் பார்ப்பேன். அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்த கேரக்டர் ஒழுங்காக பண்ணேன்னா நான் டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். இது வரைக்கும் வந்து எந்த டேரக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு இப்படி இதான் ஷார்ட் வேணும், எனக்கு இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டது கிடையாது. கதை நல்லா இருக்கணும், மக்கள் வந்து தேட்டருக்கு வரும்பொழுது என்னோடய ரசிகர்களும் இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், அந்த படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணணும். அது வந்து 3 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் எல்லோரும் ஃபேமிலியும் வந்து படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஏன்னா படம் என்பது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது வந்து ஒழுங்காக பார்க்கணும், மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனால் எஃபர்ட்ஸ் 100% இருக்கும். இப்போ அது மக்கள்கிட்ட போய் சேரும்போது அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, அது யாராலும் கணிக்க முடியாது. எவ்ரிபடி, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அதை தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து சில பேர் ஜெயிக்கிறாங்க, சில பேர் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான். ஜெயிக்கல நான் ஒன்று என்ன நினைப்பேன்னா, ஓகே அடுத்து என்ன பெட்டராக பண்ணலாம், இப்படி தான் நான் யோசிப்பேன் தவிர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு அது எதுவும் சொன்னது கிடையாது. ஓகே சரி. இப்போது நான் அப்பாவை இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் அவர்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அந்தளவுக்கு டெக்னாலஜியாக எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அப்கிரேட் ஆகிட்டே இருப்பார், ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக வாங்கிடுவார். டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் சினிமாக்குள்ளே வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்தையும் நான் சினிமாவில் நான் இன்புட்டாக நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கா சார்? இல்லை எல்லாமே என்னை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி?
அதாவது இப்போ நீங்கள் இந்த டைமில் இந்த தருணத்தில் இருந்து கேட்டிங்கன்னா இன்னும் நான் ஒரு ஃப்ரெஷ் ஆக்டர் தான், இன்னும் நான் ஒரு புதுமுகம் தான். இப்போ தான் நான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறைய விஷயம் நான் கற்றுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் வந்து நடிப்பு இப்போ வந்து ஒரு கடல் மாதிரி, யாராலும் சொல்ல முடியாது ஓகே நான் ஃபுல்லாகவே எனக்கு தெரியும்னு. இப்போ இந்த நேரத்தில் எனக்கு என்னோடய புரிதல், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய தாட் ப்ராசஸ் அதில் பார்க்கும்போது 100% நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் சீன் இப்போ கொடுத்தீங்கன்னா இந்த டைமில் வந்து என்னால் 100% நான் கொடுப்பேன். இதே வந்து 5 வருஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திரும்பி சீன் பார்க்கும்போது ஒரு வேளை இந்த சீன் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம், இது பெட்டராக பண்ணியிருந்தேன். எப்பயுமே வந்து ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் அதுதான் நான் எப்பயும் செல்ஃப் அனலைஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே சார். இப்போ உங்கள் படங்கள் நீங்கள் திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகவே ஆகாதா உங்களுக்கு? அந்த நேரத்தில் பண்ணும்போது 100% கொடுத்து பண்ணியிருக்கேன். பட் ஆஸ் ஆக்டர்ஸ் வி கீப் எவால்விங். ஸோ அடுத்த ஒரு 2 இயர்ஸ் அப்புறம் பார்க்கும்போது இது கொஞ்சம் பெட்டராக பண்ணி, இந்த மாடுலேஷனும் பெட்டராக பண்ணியிருந்தேன், இந்த ரியாக்ஷனும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். இப்படி தான் எப்போ என்னை வந்து செல்ஃபாக நான் அனலைஸ் பண்ணுறது. ஓகே சார். இப்போது இந்த கேள்வி நீங்கள் ஏன் டவுன் டு எர்த்தாக இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன சார், நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். ஒரு ஷோ ஒன்று பார்த்துருந்தேன். அந்த ஷோவில் வந்துட்டு ஒரு டேரக்டர் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் அதில் ஆடியன்ஸுக்கு நடுவில் நீங்கள் உட்காந்துருந்தீங்க. ஐ திங்க் வெற்றிமாறன் சார் எல்லோரும் அந்த டேபிளில் இருந்தாங்க. நீங்கள் கீழே இருந்துட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டார், ஆனால் ஆடியன்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அவங்கள்ட்ட போயிட்டு. நீங்கள் அந்த ஷோக்கு வரணும்னு கூட அவசியமா என்னன்னு தெரியல. ஏன் சார் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும்? அப்படி கிடையாதுங்க. ஸோ சினிமா இஸ் மை லைஃப், ஃபிலிம்ஸ் இஸ் மை பேஷன். ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் என்கரேஜ் நியூ டேலண்ட், ஆல்வேஸ் வாண்டட் பி சப்போர்ட்டிவ். யாருக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் என்னால் பண்ண முடியும், நான் இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த ஈவெண்ட் நீங்கள் சொன்னது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, ஏராளமான ஃப்யூச்சர் டைரக்டர்ஸ், ஃப்யூச்சர் கேமராமேன், ஃப்யூச்சர் எடிட்டர்ஸ், ஃப்யூச்சர் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ சில கேள்வி வந்து கேட்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்ட் ஒரு வாய்ஸாக இருந்தது. அந்த கேள்வி நான் கேட்டது தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. ஓகே. அங்கே வந்து நான் ஒரு நடிகரோ அதெல்லாம் நான் யோசிச்சது கிடையாது. நான் கேட்ட கேள்வியில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு வந்து அவர் கேட்க வேண்டிய கேள்வி அதுவாக இருந்திருக்கலாம், அது ஒரு விடையை வரும்போது இதுதான் ஆன்சராக இருந்திருக்கலாம். ஸோ அது நம்ம ஹெல்ப் பண்ணோம் இல்லையா, அவ்வளோதான் நான் பார்த்தேன், வேறு எப்படி இல்லை. ஓகே சார். இப்போது நிறைய டிக்கெட்ஸ் பார்த்துருக்கீங்க நம்ம தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாலேயுமே. என்னென்ன விஷயங்கள்லாம் பரவாயில்லையே, இந்த விஷயங்கள்லாம் அப்கிரேட் ஆயிருக்கே. ஒரு சீன் ரிலேட்டடாக இருக்கலாம், ஒரு கான்செப்ட் அந்த ஸ்டோரி ரிலேட்டடாக இருக்கலாம், கிளிஷேவான விஷயங்கள்லாம் இப்போ அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம்லாம் என்ன சார்? இல்லை 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிருக்கு. முதல்ல அவங்க படம் எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், என்ன மீடியத்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ எப்படி ஷூட் பண்ணுறோம். டிஜிட்டல் ஆனாலும் அந்த டிஜிட்டல் திரும்பி நிறைய பரிமாணங்கள் இருக்குது, நிறைய தொழில்நுட்பமாக நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள் டெய்லி வந்துட்டுருக்கு. நம்ம மக்களாக அது வந்து எப்படி அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது ஒரு டைமில் வந்து ஒரு டெக்னாலஜி வந்தால் இப்படி ஒரு 10 வருஷம் அடாப்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் டைம் மாற 5 இயர்ஸ் ஆகிடுச்சு, 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு மாதமாக அடாப்டேஷன் வந்துட்டுருக்கு. ஓகே. எப்படி ஒரு டெக்னாலஜி சொல்லும் போது இப்போது உதாரணத்துக்கு 7 நானோமீட்டர் வந்து சிப் இருக்குது. இப்போ 7 நானோமீட்டர்லேருந்து இப்போ 5 நானோமீட்டர் மாதிரி இருக்குது. இப்போ கூடிய சீக்கிரம் 3 நானோமீட்டரில் வந்து இப்போ சிப்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராசஸில் வந்து அது பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் உள்ளே இருக்குது. அதை ரெடியூஸ் பண்ணி பண்ணுறது வந்து அது என்ன பண்ணுதுன்னா இட் ஹெல்ப்ஸ் இந்த ப்ராசஸிங் பவர். அதனால தான் வந்து இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த காலத்துக்கு எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் இருந்தாலும் இப்போ வந்து மொபைல் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆகிடுச்சு. மொபைல் ஆக்சுவலாக ஒரு கம்ப்யூட்டர் ஆகிடுச்சு. இப்போது எல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன பண்ணணும்னு இப்போ மொபைலில் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்க்ளூடிங் வந்து இமேஜ் ஜென்ரேஷனு, கட் அண்ட் பேஸ்ட், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படுது. நீங்கள் நம்ம விட அசால்ட்டாக வந்து ஃபோனில் பிடிச்சிக்கிட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறோம், டெக்ஸ்ட் போடுறோம், எடிட் பண்ணுறோம், மூவ் பண்ணுறது, எப்படி பண்ண முடியுது? ஸோ எவ்ரிபடி இஸ் அ டைரக்டர் நவ். எல்லாருமே இப்போ ஒரு கேமராமேன், எல்லாருமே ஒரு ஆக்டர். இப்போது அது வந்து தட்ஸ் ஹவ் டெக்னாலஜி இஸ் க்ரோன். இப்போ யார் வேணால் நடிகர் ஆகலாம், யார் வேணாலும் டேரக்டர் ஆகலாம், யார் வேணாலும் எடிட்டர் ஆகலாம் போது எவ்வளோ நல்ல விஷயம் அது. க்ரியேட்டிவிட்டிக்கு எவ்வளோ பேருக்கு போய் ரீச் ஆகுது. இப்போ அவங்க டேலண்ட்டை வந்து உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே ஷூட் பண்ணுறாங்க, போடுறாங்க, போஸ்ட் பண்ணுறாங்க, உடனே இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் டெவலப்மெண்ட். இன்னொன்று வந்து நம்ம படங்கள் பார்த்தீங்கன்னா, கதைன்னு பார்த்தீங்களேன், இப்போ வித்தியாசமான கதைகள்லாம் வந்து இப்போ மக்கள் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வச்சு ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. புது அது இப்போ டார்க் காமெடின்னு சொல்லிட்டு உள்ள வந்து எஸ்பெஷலி நெல்சன் டைரக்டர் வந்து ரொம்ப அருமையாக, அதாவது அதை டார்க் காமெடி சொன்னது கூட அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட்,
அருமையான ஸ்க்ரீன் ப்ளே. அவர் பண்ண படங்கள் ஒன்று ஒன்று பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப யதார்த்தம் சேர்ந்துருக்கும், பட் ஹியூமரஸாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ ஐ லைக் நெல்சன்ஸ் வே ஆஃப் எப்படி கதையை எப்படி ஏதோ ஒரு 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 கதையை கொண்டாந்து அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே போட்டு அழகாக ஒரு சீன் நகர்த்துறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது. அண்ட் லாட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் ஆர் கமிங் அண்ட் தேர் ஹேவிங் வண்டர்ஃபுல் நியூ விஷன்ஸ் சொல்லலாம். அதுவும் பீப்புள் அக்செப்டிங் இட். இப்போது சடனாக பார்த்தா ஒரு அனிமல் மாதிரி ஒரு படம் வந்து ஏன் ஹிட் ஆச்சுன்னு யாருக்கும் சொல்ல தெரியல. சடனாக வந்து என்னமோ நடக்குது இண்டஸ்ட்ரியில் இப்போது. ஸோ தே எக்ஸ்பெக்ட் அ நைஸ் ஸ்க்ரீன் ப்ளே. இந்த புதுசாக ஒரு காலத்தை கூட ஒரு கதையை ஒழுங்காக சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது இப்போ அக்செப்ட் பண்ணுறது வந்து த தன்மை ஃபார் நியூ திங்ஸ் இஸ் பெட்டர் நோ. த ஜென்ரேஷன் இஸ் சேஞ்சுன்னு சொல்ல வரேன். ஸோ திஸ் ஆர் த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் த இண்டஸ்ட்ரி. சார் இப்போ நீங்கள் நிறையா சொன்னீங்க, அதாவது எப்படின்னா காம்படிட்டிவ் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்துட்டு இங்கே ஆக்டர்ஸ் ஆகுறாங்க, நிறைய டேரக்டர்ஸ் வராங்க, யார் வேணால் டேரக்டர் ஆக்டர் ஆகலாம் அப்படிங்கும்போது. ஸோ முன்ன கம்மியான ஆக்டர்ஸ் இருந்தாங்க, இப்போ எக்கச்சக்கமாக நிறைய ஆக்டர்ஸ் வராங்க, புதுசு புதுசாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ காம்படிட்டிவான வேர்ல்டில் உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிறீங்க? எப்போவுமே வந்து நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், உங்களை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதாவது சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷில் ஒரு லைன் இருக்குது. சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட். மாற்றம் என்பது அது மட்டும்தான் மாறாது. ஸோ யூ ஹாவ் டு அடாப்ட் யுவர் செல்ஃப். அண்ட் வர ஆக்டர்ஸ் வந்து என்னோட பெட்டர் ஆக்டர்ஸாக இருக்காங்க, பெட்டர் டான்ஸர்ஸாக இருக்காங்க. ஸோ ஹவு டு ஐ மேட்ச்? அவங்களோட எப்படி பெட்டராக நடிக்க முடியும், அவங்களோட எப்படி பெட்டர் டான்ஸ் ஆட முடியும்? ஸோ திஸ் சேலஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஐ கீப் என்ஜாயிங் த சேலஞ்ச். ஓகே சார், இப்போது நிறைய அந்த டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, சோஷியல் மீடியாவில் ஒரு டைமில் ஒரு டாக் ஆஃப் தி டவுனாகவே நீங்கள் இருந்தீங்க. ஐ மீன் இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன், இந்த அந்தகன் டைம்லேயே வந்துட்டு நிறைய டாக் ஆஃப் தி டவுன் போஸ்டர்ஸ் வந்துருச்சுப்பா. இந்த மாதிரியான ட்ரால்ஸ் அண்ட் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் ஐ மீன் என்கேஜாக இருந்தது இல்லை, அதை நீங்கள் எப்படி அது ஹெல்த்தியான விஷயம் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து த்ரூ சினி உலகம் அண்ட் த்ரூ யூ அண்ட் டு ஐ லைக் டு தேங்க் ஆல் த மீம் கிரியேட்டர்ஸ். ஏன்னா யூ கெப் த ஃபிலிம் அலைவ் அண்ட் எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லுவேன். பேசிக்காக வந்து என்னோடய வீடியோஸ் வந்தாலோ இல்லாட்டி ஏதாவது கண்டென்ட் வந்தாலும் கீழே வந்து பார்க்கும்போது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா இருக்குது, நெகட்டிவ் இருக்கும், பட் பாசிட்டிவ் கொஞ்சம் ஜாஸ்தினால வந்து ஐ லைக் டு தேங்க் ஆல் த எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற அந்த கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் தான் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் மேக்கிங் மீ ஸ்மைல் அண்ட் ஃபீல் ஓகே இன்னும் பெட்டராக பண்ணணுன்னு. ஸோ அது நல்லது சொன்னாலும் நான் எடுத்துக்கிறேன். அது வந்து சப்போஸ் ஏதாவது தப்பாக சொன்னால் கூட அதில் நல்ல விஷயம் நான் பார்த்து இன்னும் பெட்டர் பண்ண சொல்லிட்டு நான் வந்து ஆல்வேஸ் கீப் இம்ப்ரூவிங் மை செல்ஃப். சார், இப்போது சினிமாவில் அந்த மாற்றத்தை பற்றி நம்ம நிறைய பேசணும்ல சார். மீடியா அந்த சமயத்தில் அந்த ப்ரொமோஷன் அந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கிரேஸியாக இருக்குப்பா, என்ன இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்? நான் அந்த ப்ரொமோஷன் நான் அந்த ப்ரொமோஷன்லாம் ஆரம்பிச்சது நான் தானே. அதாவது வி ஹாவ் டு அடாப்ட் த டெக்னாலஜி சொல்கிறது தான். அது அடாப்டேஷன் ஒரு வார்த்தை பேசணும் அவருங்களா, ஒரு டெக்னாலஜி புதுசாக வந்தப்போ மாறும், யூ ஹேவ் டு கீப் சேஞ்சிங்னு. இன்றைக்கி வந்து இது ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். இப்போ நம்ம பார்க்குற ப்ரொமோஷன் எல்லாமே வந்து ஸ்டார்ட் தான். இன்னும் வேறு இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்துடும், அடுத்தது வேறு நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ சடனாக பார்த்தா யாரோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அப்புறம் யாரோ டைலாக்லாம் பேச போகிறாங்க. ஸோ வி ஆர் இன்னும் இன் அ வெரி ஒரு காலகட்டத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் ஒன்று வரும். இப்போது 2000 பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட் கிடையாது, அப்போ தான் ஜஸ்ட் பூமிங். இன்றைக்கி நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, அன்றைக்கி யூடியூப் கூட கிடையாது. இன்றைக்கி வந்து யூடியூப்போட பெட்டராக வந்து இப்போ ஏஐ வந்துருச்சு. இப்போ ஸோ வி ஆர் இன் அ வெரி வேர்ல்டு ஒரு ஷிஃப்டான்னு சொல்கிறது இந்த டைம் இது. இப்போது நெக்ஸ்ட்டு வர ப்ரொமோஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதோட க்ரேஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் க்ரேஸின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இன்னொரு 2 வருஷத்தில் பாருங்கள் இதோட க்ரேஸியாக இருக்கும். ஸோ இதில் தான் இருக்கும்போது ஓகே ஐம் ஏபிள் டு see that how people are using the technology. அவங்க எப்படி எந்த லெவலில் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க, மற்றவங்களுக்கும் வந்து கண்டென்ட்டாக கொடுக்கும்போது அது எப்படி வந்து சுவாரஸ்யமாக கொடுக்கணும், வேறு எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தே புஷிங் த content. So I love people who are pushing the technology. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லிட்டு அந்த மைண்ட் ஓடுது பார்த்தீங்களா, அந்த க்ரியேட்டிவிட்டி நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஓகே சார், நீங்கள் பேசுகிறத வச்சு இப்போ நான் உங்களை அனலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய விஷயத்த அனலைஸ் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, உங்களை பற்றி நீங்கள் நிறையா அனலைஸ் பண்ணியிருப்பீங்க நீங்களே.
இந்தந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் ஒரு ரோல்ஸ் ரீதியாக கேட்குறேன். உங்களை பற்றி நீங்களே அனலைஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இப்போ எனக்கு டான்ஸ் தெரியாது சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஃபைட் வர சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் வந்து அருவாள் எடுத்துக்கிட்டு ஒரு 100 பேர் வெட்டினாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஐ மேட் எவ்ரிபடி லைக் ஒரு ரியலிஸ்டிக் படமாகவும் சேம் டைம் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு நம்பத்தனமான ஃபைட்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு ஒரு 100 பேர் அடிச்சுட்டு திரும்பும்போது அது வந்து எவ்வளோ தூரம் ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு. அண்ட் மற்ற எந்த விஷயமும் ஐ திங்க் ஓகே அவ்வளோதான். திஸ் ஆர் த திங்ஸ். அதான் ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வந்தது, அந்த பேர் சொல்ல மாட்டேன். பட் அந்த சப்ஜெக்ட் வரும்போது, சார் உங்களை பார்த்தாலே வந்து யாருக்கும் பிடிக்காது சார், உங்களை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது அங்கேயே தப்பாகுது. அதை நீங்கள் எப்படி கன்வே பண்ணுவீங்க ஆடியன்ஸுக்கு? அதாவது உங்களை பார்க்கவே நீங்கள் ரொம்ப ஒரு இவரை போய் நான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேரக்டர் சொல்லும் படத்தில் அப்படின்னாங்க. நான் சொன்ன கேரக்டரைசேஷன் நல்லா இருக்குது, பட் நான் அதை கரெக்டாக இருப்பேன்னு தெரியாது எனக்கு. என்ன கேஸ்ட் பண்ணேன்னா அப்போ அந்த கேரக்டர் தப்பாயிடும். ஏன்னா அப்போ வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போது அதை என்ன பண்ணணும், அப்போ வந்து டோட்டலாக ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் அப்போது நடிப்புக்கு ஒரு இது வரும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இல்லை சார் நான் வந்து உங்களை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப்பில் லாங் ஹேரோ இல்லாட்டி வேறு ஒரு டோட்டலாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி வேறு ஒரு கெட்டப் காமிச்சா அது ஒரு தனி இது இருக்கும். பட் அது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு இப்படி இருக்கிற கேஷுவல் இருக்கிறதுல வந்து உங்களுக்கு இப்போ அதாவது உங்களை பார்த்தா ஒரு யாரும் உங்களை லவ் பண்ண மாட்டாங்க அந்த டைலாக்லாம் சொன்னீங்கன்னா அது எப்படி ஒத்துப்பாங்க அது? ஸோ அங்கேயே வந்து அதான் ஸோ வாட் கேரக்டர்ஸ் வில் ஃபிட் மீ சொல்லிட்டு ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுறது அதான் நான் பண்ணுவேன். நான் சொன்ன லேக்கினது. ஸோ இப்படி தான் நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுறது. சார் இப்போது த ட்ராக்ஸ் ஆர் சேஞ்ச், அதாவது வந்து ட்ராக்ஸ்னால் காமெடி ரிலேட்டடான விஷயங்கள். அப்போலாம் அந்த ட்ராக் காமெடிஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இப்போ வந்துட்டு ஸ்டோரியோடு இருக்க மாதிரியான இதுலலாம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் நான் உங்களோட பழைய படங்கள்லையுமே பார்த்துருக்கேன், இப்போ இருக்க மாதிரி வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு ஹீரோ கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். விவேக் சார் அவங்க கூட ஸ்பேஸ் எடுத்து நிறைய படங்கள் அப்படி நடிச்சிருப்பார். அந்த டைம்லலாம் அந்த விஷயங்கள் ஒரு ஹீரோ கூட நிறைய ட்ராவல் ஆகிற அந்த காமெடி ஸ்கிரிப்ட் பார்த்தது நான் உங்கள் படங்களில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்போ எப்படி சார் நீங்கள் அந்த விஷயம் ஓகே கொடுக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், அந்த ட்ராக் காமெடியில் வேணால் இந்த விஷயத்தையும் நம்ம வச்சுப்போம்? இல்லை, இப்போ நான் அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட, ஒரு கதை கேட்கும்போது என் கேரக்டர் மட்டும் இல்லை, கூட யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ எல்லாருமே வந்து கரெக்டாக இருக்குன்னு ஆசைப்பட்டுவேன். அப்போ தான் கதை நகரும். ஸோ அது காரணம் வந்து டேரக்டர்ஸும் அவங்க கொண்டாடுற கதைங்க தான். நான் எதுவுமே பண்ணல. பட் அதெல்லாம் ஜெயிச்ச கதைங்க. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ட்ராக்காக ஒரு காமெடி பண்ணால் ஒரு படம் எஸ்கேப் ஆகலாம், எல்லா படமும் எஸ்கேப் பண்ண ஆகாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ உங்களுக்கே தெரியும். ஹீரோ எங்கேயோ இருப்பார், காமெடி எங்கேயோ நடந்துகிட்ருக்கோம், ஹீரோ எங்கேயோ இருப்பார், காமெடி நடந்துட்டு அது ஒர்க் அவுட்டே ஆகாது. எப்போ வந்து எல்லாமே கூட ஒன்றா சேர்ந்து ட்ராவல் ஆகும்போது அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். உதாரணத்துக்கு வின்னர் எடுத்துக்கோங்க. அந்த கூட சேர்ந்தப்போ ட்ராவல் ஆகும்போது எல்லாருக்கும் இன்றைக்கும் ரசிக்கிறோம் நம்ம. அது மாதிரி எல்லா படமும் நீங்கள் பார்த்தா எல்லாமே பீப்புள் வந்து அந்த ஹீரோ கூட ட்ராவல் ஆகும்போது, ஹீரோனா யார்? ஹீரோனா அது அந்த கதாநாயகன் இல்லை, கதை. ஆனால் ஹீரோ வச்சு தான் நகர்த்த முடியும். ஸோ அதனால் வந்து அந்த கதையில் வந்து அது கூட கொண்டாட போகும்போது, அதை கொண்டு போகும்போது வந்து அந்த எல்லா கேரக்டரும் ஒன்றா சேரும்போது அப்போ தான் உங்களுக்கே வந்து நீங்கள் வந்து படத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களை மறந்து நீங்கள் படத்துக்குள்ளே வந்துடுவீங்க. யூ ஸ்டார்ட் என்ஜாயிங் த மூவி. ஓகே. ஸோ அது பண்ணும்போது அது ஒரு ஹெல்த்தி படமாக இருக்கும், மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே டன் சார். நிறைய இந்த இப்போது ரீசெண்டாக நிறைய பேர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த இவரெலாம் அண்டர் யூட்டிலைஸ்ட், இவங்களாம் அண்டர் ரேட்டடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அந்த டேர்ம்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க சார். அதை நான் உங்களுக்கும் இவர் ரொம்ப அண்டர் ரேட்டட், இந்த படம் இவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நான் உங்களுக்கும் நான் பார்த்துருக்கேன். சரி, அந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வருமா, இல்லை அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அது அவங்களுடைய தாட்டுங்க. அது அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. இல்லை கோவப்படுறது ஒன்றுமே கிடையாது. ஓகே. அது இன்ஃபேக்ட் வந்து அந்த படம் நான் பண்ணியிருந்த பெட்டர்னு சொல்கிறது வந்து நல்ல விஷயம் தானே. ஸோ ஐ என்ஜாய் இட். ஓகே. சரி, இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து நான் நிறைய ஹீரோஸ் நான் பார்க்கும்போது அவங்களாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ கமர்ஷியல் படமா, அடுத்த படம் ஒரு ரொமான்டிக் படம், அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் படம், அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருப்பாங்களே சார். பிரசாந்த் அவர்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட உள்ளே வந்தார்? சூப்பர் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தேன். நல்ல படம் பண்ணணும், படம் வந்து மக்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். கதை நல்லா இருக்கணும், இதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. சார் இப்போ அந்த அடுத்த படம் அடுத்தது சி சென்டருக்காக, அடுத்தது பி சென்டருக்காக, அடுத்து ஏ சென்டருக்கு, அப்படி கதை நல்லா இருந்தால் எல்லா சென்டரும் ஓடுங்க. இதுக்கு பிரித்து பார்க்க முடியாது. கதை நல்லா இருந்தால் எல்லா சென்டர்லையும் ஓடும். ஓகே. டிப்பிக்கலாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களோட தாட்ஸ் அது எப்படி இருக்குது? என்னோட தாட் ஒன்றே ஒன்று தான், கதை நல்லா இருக்கணும்,
அவ்வளோதான். இப்போது வந்து ஒரு காலத்தில் கதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கணும். ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கும். இன்றைக்கி ஸ்க்ரீன் ப்ளே ஒரு ஒரு டைம் வந்து கதை தான் இப்படி கிங்னு சொல்லுவோம்ல, இப்போ கதை கிங் கிடையாது. இவன் சின்ன நாட்டை எடுத்துகிட்டு ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணிட்டு படம் ஓடும். ஓகே. ஸோ நீ ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கணும். சார் பொதுவாக இந்த பெரிய ஸ்டார்ஸ் நீங்களும் அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு நிறைய விமன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, க்ரேஸ் இருந்துச்சு அப்படிங்கும்போது நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கலாம். பட் உங்களுக்கு நான் அந்த மாதிரி எந்த ஒரு கான்ட்ரவர்சியுமே பார்த்ததில்லை. ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த டிசிப்ளின் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம், அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணீங்க? சினிமான்னு மட்டும் இல்லை, லைஃப்பில் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ஒரு மனிதனாக இருக்கும்போது டிசிப்ளின் வந்து ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் லைஃப் எப்படி லீட் பண்ணுறீங்க, உங்களோட கோல்ஸ் என்ன, நீங்கள் என்ன வந்து சாதிக்க ஆசைப்படுறீங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பிளான்டாக இருந்துன்னு வைங்களேன், லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும். கஷ்டங்களில் தான் லைஃபே கிடையாது. பட் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிளான் பண்ணி பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். கஷ்டங்களை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணால், அதே சமயத்தில் உங்கள் சக்ஸஸ் உங்கள் டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் மற்றது வந்து அது இல்லை கடவுள் செயல் தான். ஓகே சார். இப்போது ஒவ்வொரு படம் கமிட் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல சார், அந்த கேரக்டருக்குள்ளே போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ அந்தகன் வரும்போது அந்தகனில் இவருக்கு வந்து கண் தெரியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்டோரி மாறுது. கண் தெரியாது, பிளைண்ட். அப்படி இருக்கும்போது அதை நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காங்க பிளைண்ட் அப்படிங்கும்போது அதோட ஆக்டிங் வந்துட்டு ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் நான் இதை இப்படி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரிப்பரேஷன் ஏதாவது டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணீங்களா நீங்கள்? முதல்ல இந்த கேரக்டருக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா, அதான் கேள்வியே. ஓகே. இல்லை சார், பிளைண்ட் ஸ்டிக்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்றது தானே எனக்கு கன்வே ஆகும் அப்படின்ற சொல்கிறீங்களா? அப்படியா? அப்போது பார்ப்போமே படத்தில் வந்து கண்ணு தெரியுதா இல்லையா, இல்லை என்ன நடக்குது. அதான் ஆக்சுவலி இந்த படம் நான் செலக்ட் பண்ண காரணமே அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினு. இப்போ இது கண்ணு தெரியுமா தெரியாதா, அப்போ இதில் நடந்தல என்ன, உண்மையா இல்லையா, இதுதான் படமே. சரி. நான் ஆக்சுவலாக நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கேன். அதாவது ஏதாவது ஆக்டிங் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது விஷயம்லாம் இருக்கும் அதெல்லாம் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பட் எதையுமே சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க சார். எதையுமே போட்டு உங்கள்கிட்ட வாங்கவே முடியாது போல். சார் இப்போது இது சினிமா தாண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஈஸியாக இருக்கும் சார். எனக்கு உங்களை பார்க்கும்போது அதை ரொம்ப ஈஸியாக பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. பர்சனலாக சக்ஸஸை எப்படி பார்த்துட்டு கடந்து போவார், ஃபெயிலியர்ஸு பிரசாந்த் அவர்கள் எப்படி பார்த்துட்டு கடந்து போவார்? என்னோடய காமன் ஆன்சர் வந்து நான் கடவுளை நம்புகிறேன். என்னோடய 100% ஹார்ட் ஒர்க் நான் போடுறேன். செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து என்னோடய 100% ஃபுல் எஃபர்ட் இருக்கும். அதனால் வந்து சக்ஸஸ் வந்து வந்தால் உடனே நான் வந்து ரொம்ப கொண்டாட மாட்டேன், ஃபெயிலியர் வந்தாலும் ரொம்ப அப்செட் ஆக மாட்டேன். ஏன்னா சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அப்படியே ஜாலியாக எது வந்தாலும் ஜஸ்ட் என்ஜாய் இட், அவ்வளோதான். சக்ஸஸ் வந்தால் ஓகே, சக்ஸஸ் வந்துச்சு, ஓகே. ஃபெயிலியர் வந்தால் ஓகே, எதுக்காக ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இன்னும் பெட்டர் என்ன பண்ணல, இனிமேல் ஃபெயிலியர் ஆகக்கூடாது என்ன பண்ணணும், இதுதான் நான் யோசிப்பேன். ஓகே சார். இப்போ சக்ஸஸ் வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே கூட நிற்க போகிறாங்க, புகழ்ந்து பேச போகிறாங்க. ஃபெயிலியர் வரும்போது ஒன்று ஏற்றி பேசுவாங்க, இல்லை அப்படின்னா உங்களை பார்த்து வந்து ஐயோ ஃபெயிலியர் ஆகிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பிட்டினஸ் காட்டுவாங்க. இந்த விஷயத்த நீங்கள் எப்படி எடுப்பீங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்ல நீங்கள் விரும்புகிறீங்களா? நான் வந்து என் வேலையை பார்த்துக்கிட்டு என் வழியில் போயிட்டுருக்கேன். ஓகே, அவ்வளோதான். சிம்பிள். ஓகே சரி. இப்போது அந்த டேரக்டர் வந்து தியாகராஜன் சார், அப்பா டேரக்டர், பையன் ஹீரோ, அந்த செட்டு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அதாவது நானும் அப்பா வந்து வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், குட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபாதர் அண்ட் சன்னோ இல்லாட்டி அப்பா ரெஸ்ட்ரிக்டோ பையன் அப்பா அப்படி அந்த மாதிரி எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் வந்து அவர் தோல் மேலே அப்படி ஜாலியாக கை போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் லொக்கேஷன் போனதுக்கப்புறம் வந்து டேரக்டர் ஆகிடுவார். ஸோ டேரக்டர் சார் ஆனோடனே நாங்கள் வந்து ஆக்டர். அப்போ வந்து அவர் வந்து ஒரு டேரக்டர் சாராக பார்க்கும்போது ஒரு மரியாதையோட தூரத்துலேருந்து பார்ப்போம் நாங்கள். எனக்கு அப்பாக்கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து அவர் அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட எப்படி அவர் பேசுகிறாரு, அந்த ஆக்டிங் எப்படி அவங்ககிட்ட இருந்து அந்த எப்படி வாங்குறாரு, ஹவு ஹி மேக்ஸ் தம் ஆக்ட். அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிசப்தமாக இருக்கும், இந்த சத்தம்லாம் யாரும் ஜாஸ்தி போட மாட்டாங்க. பட் ஃபன்னாக இருக்கும். நாங்கள் வந்து என்ஜாய், நம்ம காமெடி அடிச்சுட்ருப்போம், சிரிச்சுட்ருப்போம், அதெல்லாம் ஓடிட்டுருக்கோம். அதையும் மீறி வந்து ஒரு காம் அட்மாஸ்ஃபியர் இருக்கும். ஓகே. அண்ட் அவர்கிட்ட டெய்லி ஏதோ ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். இந்த இன்ஃபேக்ட் ஒரு டிஃபிகல்ட் ஷாட் நடக்கும்போது அது திரும்பி எப்படி உல்ட்டா அது ஈஸியாக பண்ண முடியும்,
சடனாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம சார் கொஞ்சம் ஏர்லியராக போனோம்னா அதுவும் வந்து அவர் காம்ப்ரமைஸ் ஆகாமல் அந்த ஷார்ட் எப்படி வேணுமோ அப்படியே எடுப்பார். பட் அது ஃபாஸ்ட்டாக எப்படி எடுக்கிறது, ஆனால் அது தெரியாது, ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு தெரியாது. அது எப்படி உடனே பண்ணி முடிக்கிறது, நிறைய விஷயங்கள் டெய்லி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பேன். அதனால் வந்து எனக்கு என்னென்னா ஒரு ஒரு வியப்பாகவும் இருக்கும் அவர் டைரக்ஷனில் இருக்கும்போது, எப்படி இவர் இது பண்ணுறாரு, எப்படி இது சாத்தியம்னு. ஓகே சார். இப்போ பொதுவாக வந்துட்டு அப்பாட்ட பையன் அப்படின்னாலே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி தான் இப்போ எனக்குமே அப்படி தான் இருக்கும். நிறைய பசங்களுக்கு வந்து அம்மா தானே க்ளோஸாக இருப்பாங்க. உங்களுக்கு அப்பா இந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படிங்கும்போது அது எப்படி, எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள், எந்தெந்த விஷயம் நான் இந்த விஷயத்தெல்லாம் கூட எங்கள் அப்பாட்ட நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரினா எப்படி, என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அதான் ஆக்சுவலி இந்த ப்ரீவியஸ் கேள்விக்கு பதில் சொன்னது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டேன்ல. ஸோ அவர்கிட்ட ஒளிவு மறைவதும் கிடையாது. இன்ஃபேக்ட் வீட்டில் வந்து எந்த விஷயமே வந்து இது அப்பாட்ட சொல்ல முடியாது, அம்மாட்ட சொல்ல முடியாதுலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுறது. ஒரு பிரச்சனைனா அது வந்து உடனே வந்து அது சொல்யூஷன் தான் பேசுவோம் தவிர்த்து இது பிரச்சனை வந்துடுச்சு ஏன்டா அதை பண்ணேன், இல்லை ஏன் இது நடந்தது, ஏன் இப்படி நடக்குதோ அதை பற்றி பேச மாட்டோம். பிரச்சனை வந்துடுச்சுப்பா, அது எப்படி சால்வ் பண்ணலாம், சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன், ஓகே தப்பு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணாது, அவ்வளோதான். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூர் வே ஆஃப் ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன்ஸ். எதுக்குமே பதட்டப்படாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அப்படி சிரிச்ச முகத்தோடு எப்படி ஹேண்டில் பண்ணுறது. அது வந்து எப்படி நடக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கும் இல்லை எப்பவுமே. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட் இருக்கலாம், அதில் க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2 பேர் இருக்கலாம். எல்லா ப்ராப்ளம் போய் சொல்லும்போது என்னோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறேன், ஏன்டா அப்படி பண்ணு அப்படியே கத்தோம்ல, அப்படியா சரி போயிடுது, என்ன பண்ணலாம், வா உட்கார் வச்சு ரைட் சரி நீ என்ன பண்ணுற, நீ ஒன்று இது போ, அப்படி தானே போவோம், இமீடியட்டாக தான் போவோம். அதே ஒரு 10 ஃப்ரெண்ட்னா உடனே அந்த 10 பேரில் வந்து இப்போ 8 பேர் ஏன்டா அப்படி பண்ண தனியாக கத்திட்டு இருப்பாங்க. இருக்கிற டென்ஷனோட அவங்க வந்து டென்ஷனை ஜாஸ்தி பண்ணுவாங்க. பட் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அதெல்லாம் அப்படியே உட்கார், நீ என்ன பண்ணலான்னா இப்படி தான் பேசுவோம். அதுதான் நம்ம வீட்லேயும். சார் இப்போது அந்த ஹேண்டில் அந்த ஹூக் ஸ்டெப்பாக இருக்கட்டும், கோட்டில் வந்துட்டு விசில் போடு அந்த சாங்கில் அவங்களோட டான்ஸாக இருக்கட்டும், மறுபடியும் இந்த பழைய பிரசாந்த் செம்ம எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயங்கள்லாம் பார்க்குறோம். எப்படி சார் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நான் என்ஜாய் பண்ணுறேங்க. ஓகே ரியலி என்ஜாய்னா இப்போ ரொம்ப நாளாக டான்ஸ் ஆடணும் நான் வந்து ஒரு இதில் இருந்தேன். இப்போ சாகசம் ஒரு படம் பண்ணும்போது 5 சாங்குமே சூப்பர் டூப்பர் சாங்ஸு. அதில் என்ன டான்ஸ் பார்த்தாலே நல்லா இருந்திருக்கு. எனக்கு டான்ஸுக்கு ஒரு தீனியாக இருந்தது அந்த படம். அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணு இந்த படத்தில் வந்து எங்கே பண்ண முடியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் ப்ரோமோ சாங்காக பண்ணுறோம் நம்ம. ஸோ ப்ரோமோ சாங்கில் ஓகே நம்ம டான்ஸ் ஆடிட்டு அது ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி கோட்லேயும் வந்து தளபதி விஜயா இருக்கட்டும், இல்லாட்டி பிரபுதேவா சார் இருக்கட்டும், நாங்கள் 3 பேர் டான்ஸ் ஆடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதில்லை. அண்ட் ஐ மீன் as an actor and dancer I'm really enjoying it. ஓகே சார். இப்போ அது கோட்டில் டான்ஸ் அந்த பண்ணும்போது இருக்கட்டும், எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ஆடி இருந்தீங்க. எந்த அளவுக்கு சார் இப்போ கோரியோகிராஃபர் வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணார், கமெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே அவர் எப்படி கொடுத்தாரு? ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக செம்மையாக ஆடி இருந்தீங்க. இவர் சூப்பராக ஆடுறாருன்னு தனியாக ஒருத்தர் சொல்ல முடியல. அது எப்படி சார் நீங்கள் மேட்ச் பண்ணீங்க எல்லாரும்? கோட் ப்ரொமோஷன் சீக்கிரம் வரும், அப்போ அது பதில் சொல்கிறேன். ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைச்சு அப்படியே ஈகராக வெயிட் பண்ணிருந்தேன் சார். டக்குன்னு அந்த தாண்டி எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு அந்த டாப் ஸ்டார் பிரசாந்த் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார், எனக்கு இது ரொம்ப கியூரியாசிட்டியாக இருந்திருக்கு. இது வந்துட்டு எப்படி இந்த டைட்டில் உங்களுக்கு வந்துச்சு, தென் அதுக்கான டிஸ்கஷன்லாம் எப்படி போச்சு? இது நான் வச்ச டைட்டில் இல்லை, இது வந்து எப்படி வந்தது கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஃபேன்ஸாக வச்ச டைட்டில் இது. அது அப்படியே எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சார் ஆரிஜின் ஞாபகம் இல்லை சார், ஏதாவது ஒரு மொமெண்ட் இருந்துருக்குல்ல? எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த பிரசாந்த் தான் ஓகேன்னு அப்படி தான் இது வச்சுருந்தேன். சடனாக காதல் எழுத சொன்னாங்க, அதுக்கப்புறம் இப்போ டாப் ஸ்டார்ன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ லவ் மை ஃபேன்ஸ் அண்ட் அவங்க எது சொல்கிறாலும் எனக்கு ஓகே, அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே சார். உங்களுக்கு ஏதாவது டைட்டில்ஸ் மேலே உங்களுக்கு கிரேஸ் இருக்கா சார்? இந்த டைட்டில் நான் அப்படின்ற மாதிரி என்ன ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அதான். ஓகே சார். இண்டஸ்ட்ரியில் எனக்கு 2 பேரை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று எஸ்டிஆர் அவர்கள், இன்னொன்று நீங்கள். என்ன சக்ஸஸ் என்ன ஃபெயிலியர், எவ்வளோ நாள் பிரேக் எடுத்தாலும் அந்த ஃபேன்ஸ் அப்படியே இருக்காங்க. இப்போவுமே நீங்கள் போய் உங்கள் போஸ்ட்டு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டார் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஃபேன்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி சார் தக்க வச்சுக்கிறீங்க? தென் அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தேங்க்ஸ் ராகுல். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேன்ஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே நான் ரொம்ப பாசிட்டிவ், நான் ரொம்ப சிரிச்ச முகம் இருக்கேன்னு காரணம் வந்து அவங்க கொடுக்குற அன்பும் சப்போர்ட் தான். எங்கே போனாலும் வந்து அந்த என்கிட்ட ஓடி வந்து ஆனால் அவர் நல்லா சூப்பராகண்ணா, இப்படி பண்ணுறீங்கண்ணா, இது கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கண்ணா, இப்படி சொல்லும்போது அது வந்து ஆஸ் அன் ஆக்டர் இட் மோட்டிவேட்ஸ் மீ.
எனக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து என் மேலே அன்பு வச்சுருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து ஓகே நெக்ஸ்ட் நான் வந்து இன்னும் பெட்டராக பண்ணணும்னு வந்து ஆசைப்பட்றாங்க. அது வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி, நான் எங்கே போனாலும் என்னை மீட் பண்ணி பேசணும் சரி, திஸ் இஸ் வாட் மேக்ஸ் மீ அ பெட்டர் ஆக்டர். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபேன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல படம் கொடுக்கணும். எப்பவுமே அவங்க படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணணும். இப்படி தான் எப்பவுமே வந்து என்னோட 110% அதில் தான் என்னோடய கவனமும் இருக்கும். நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே வந்து அவங்கள நான் ப்ளீஸ் பண்ணணும், அவங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சார் இப்போ நிறைய எனக்கு வந்துட்டு ஈகராக நான் வெயிட் பண்ணுறேன். இதற்கப்புறம் பிரசாந்த் அவர்களை என்னென்ன மாதிரியெல்லாம் பார்க்க போகிறோம், என்னென்ன மாதிரியான படங்களில் பார்க்க போகிறோம், என்னென்ன ஆக்ஷன் பண்ண போகிறாரு, யார் கூடலாம் காம்போ, டேரக்டர் காம்போ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அதுக்கு பிளான் வச்சுருப்பீங்க. ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா சார் எங்களுக்கு? நிறைய பிளான் வச்சுருக்கேன். அது முதல்ல அந்தங்க ரிலீஸ் ஆகட்டும். எதையுமே லீக் பண்ணக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கீங்க. நான் வந்து ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறத விட நடக்கும்போது தெரிஞ்சு இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே. அது அதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம், ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதுவுமே நல்ல விஷயம். அதை நான் என்னோடய ஸ்டைல் அப்படி தான் எப்பவுமே. நடக்கிறது முன்னாடி சொல்லக்கூடாது, நடக்கும்போது சொல்லணும். ஓகே. நீங்கள் மிகப்பெரிய ஸ்டார், உங்களை தேடி டேரக்டர்ஸ் வந்துருவாங்க, உங்களை தேடி ப்ரொடியூசர்ஸ் வந்துருவாங்க. அப்படி இருந்தும் கூட இந்த டேரக்டரோட படத்தில் நான் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னைக்காவது நீங்களாக போய் கேட்டிருக்கீங்களா சார்? எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்த டேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நெல்சனாக இருக்கட்டும், இல்லை லோகேஷாக இருக்கட்டும், இல்லை இப்போ மகாராஜா டேரக்டராக இருக்கட்டும், அவங்க டேலண்ட்டை பார்த்தோன்னா எப்பவுமே வந்து ஐ லைக் டு ஒர்க் வித் டேலண்டட் டேரக்டர்ஸ். ஸோ ஒரு டேரக்டர் வந்து ஹூஸ் ஏபிள் டு நரேட் அ நைஸ் சப்ஜெக்ட், அது அழகாக கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரு டேரக்டர் பார்க்கும்போது எனக்கு வை நாட், இவரோட நான் வேலை செய்யணும்னு நிறைய ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி இல்லை, ரைட் ஃப்ரம் பிகினிங் நான் பெரிய டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பேர் சொல்லிட்டு போகல, அத்தனை டேரக்டர்ஸோட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். காரணம் வந்து ஐ லைக் த பேஷன் ஈச் ஒன் பிரிங்ஸ். ஸோ ஒரு பேஷனட் டேரக்டரை மீட் பண்ணேன்னா கண்டிப்பாக அவரோட ஒர்க் பண்ண நான் ஆசைப்படுவேன். கண்டிப்பாக சார். சார் இப்போது நீங்கள் டேரக்ட் பண்ணுற ஐடியா இருக்கா சார்? நான் ஒரு நடிகன், எப்பவுமே ஒரு நடிகன் தான், அவ்வளோதான். ஓகே சார். இப்போ இதில் கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம், நிறைய பேர் இப்போது அந்த ட்ரெண்ட் ஒன்று இருக்குல்ல சார், நிறைய பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்துட்டு டக்குன்னு நெகட்டிவ் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் நெகட்டிவ் பண்ணுவீங்களா சார்? வை நாட், இதில் என்ன இருக்குது? இதுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. பண்ணுவீங்களா, ஏன் இது பண்ணலையே அப்படின்ற மாதிரி. நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவ் இருக்குல்ல. இப்போ நெகட்டிவ்னா உடனே நெகட்டிவ்னு போகாது. அது நெகட்டிவ் இருக்கும், அதில் வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து காட்டுறது நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணுறது தப்பு இல்லையே. கண்டிப்பாக சார். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு இந்த இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த அந்தகன் மிகப்பெரிய சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். ராகுல், தேங்க்யூ ஸோ மச். வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூ, நான் என்ஜாய் பண்ணேன். அண்ட் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும், சினி உலக நேர்களுக்கும் அண்ட் என்னோட ரசிகர்கள் அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் வெரி சூன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்ஜாய். தேங்க்யூ. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும்.